என்னப்பா மட்டுமல்ல கிடையாதா டீமர்ஸ் வந்து கொள்ளையடிக்கணும் ஒன்றா போகணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏழை கூட்டிட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்க போடாங்கிட்டு வேணாம்டா சார். உங்களை பார்க்கல பேசல பழகல ஆனால் நீங்கள் படத்து பயங்கரமாக இருக்குது சார். கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவங்க நிறைய கேட்டுட்டாங்க, இன்னும் நிறைய கேட்கறதுக்கு எனக்கு தெரியல. அடுத்த படம் ஷூட்டிங் போகணும், வரேங்க பாய்ங்க. பாருங்க நீங்கள் வாய்ஸ் எல்லாம் மாற்றி பற்றி பேசுகிறீங்க, எனக்கு தெரியாதுங்க. உப்புளி போயிட்டில் ஆற்ற வைங்க, நான் போடுங்க வரேங்க. நீ வந்து டவுசர் திருட்டியா குட்டுறா அந்த மாதிரி ஆண் பாவம் அந்த மன்வாசங்கள் தான் அவருடைய டோன் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். ப்ரொஃபஸர், பெயின் ரூட்ஸில் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹெய்ஸ்டை பற்றி ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமா? ஏதாவது நிச்சயம் வாய்ப்பில்லை. மணி ஹெஸ்டூன்னு திரும்ப வந்தால் தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கண்டிப்பாக நம்ம எப்போவுமே எல்லா க்ளோஸிங்கும் வெளியே விடுறதில்ல. ஏன்னா இப்போது ஹெல்சிங்கி அண்ட் ரியோ அங்கே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டயும் கொஞ்சம் கேளுங்க. இல்லை, நான் டோக்கியோட்ட கேட்டு சொல்கிறேன். நான் நைரோபி கிட்ட கேட்டுட்டு என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன். அப்புறம் நான் ரக்கேலுக்கு கேட்டுட்டு எனக்கும் யாராச்சும் ஒருத்தர் கொடுக்கல, நானே யாருக்கிட்டையாச்சும் ஒருத்தர் கேட்டுக்கிறேன். ஏன் நீங்கள் ஆம்பளைங்க கிட்ட கேட்கவே மாட்டீங்க? எதுவாக இருந்தாலும் பொண்ணுங்க கிட்டே கேட்டு டிசைட் பண்ணுறீங்க. சேவ் அதான் சேவ். பர்டிகுலரான அந்த வாய்ஸ் நான் பண்ணதுக்கான காரணம் வந்து யூஸ்வலாக வந்து அரவிந்த் சாமி சார் ஆகட்டும், விக்ரம் சார் ஆகட்டும், இல்லைன்னா பிருத்திவிராஜ் சார், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியான என்னோடய நேச்சுரல் டெக்ஸ்சர் ஆஃப் டோன் அது வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி பண்ணுறது உண்டு. அதனால் இப்போ ப்ரொஃபஸர் பேசும்போது அதுவும் ஃப்ரெஞ்சு அந்த ஸ்பெயினில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு கிரஃபியான ஒரு டோன் தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணும்போது இந்த டெக்ஸ்சர் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் அவருக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு டைலாக் பேசும்போது அதோடைய ஃபினிஷிங் நல்லா வரும்போது ஒவ்வொரு சீனுமே நமக்கு ரொம்ப காம்படேட்டிவாக இருந்தது. இது பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அந்த கதையோட ஒன்றி போகக்கூடிய நிலைமை வந்து எல்லா கதாபாத்திரங்களுமே அமைஞ்சது. அதே மாதிரி இப்போ தெலுங்கு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு, கன்னடம், மலையாளம்லாம் தமிழுக்கு ஒட்டினா மாதிரி இருக்கும். இந்த மணி ஹெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பானிஷு அப்படின்னு இதுக்கு நம்ம தமிழை அடாப்ட் பண்ணி அந்த மாடுலேஷனில் பேசுறது பெரிய விஷயம், உண்மையிலே சவாலான விஷயம் தான். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.